வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் பியர் சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப எக்ஸல்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபார்முலா VLOOKUP ஃபார்முலா. VLOOKUPனா ஒண்ணும் இல்லைங்க, வெர்டிக்கல் லுக்அப். ஓகேங்களா? இது எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெர்டிக்கல் வைஸ், அதாவது காலம் வைஸ் ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ரோ வைஸ், அதாவது ஹரிசாண்டல் வைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு VLOOKUPனு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம VLOOKUP ஃபார்முலாவை பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கு. இங்க எனக்கு சேல் வேல்யூ மட்டும் எனக்கு தேவைப்படுது. இந்த 10 மெம்பர்ஸ் உடைய சேல் வேல்யூ தேவைப்படுது. சரிங்களா? அப்போ நான் எங்க இருந்து இதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு டோட்டல் டேட்டா வந்து இந்த ஷீட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஷீட்ல வந்து என்கிட்ட வந்து டோட்டல் டேட்டா இருக்கு. ஸோ இந்த டேட்டால இருந்து நான் என்ன பண்றேன், இந்த சேல் வேல்யூவை அந்த ஷீட்டுக்கு கொண்டு வரேன். ஓகேங்களா? இப்படி கொண்டு வரதுக்கு எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ரெண்டு டேட்டாலையும் சேம் வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு பேஸ் வேல்யூ எனக்கு தேவைப்படும். இப்போ இங்க என்ன இருக்குன்னா, இங்கேயும் நேம் இருக்கு, ஐடி நம்பர் இருக்கு. இந்த டேட்டால பாத்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு நேம் இருக்கு, ஐடி நம்பர் இருக்கு. ரைட்டா? இப்போ நான் இதுல எதை வேணா டிபெண்ட் பண்ணலாம். பட் ஐடி நம்பர்ன்றது எப்பொழுதுமே யூனிக்கா இருக்கும். நேம் வந்து ரெண்டு பேருக்கு ஒரே நேம் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்பொழுதுமே நீங்க நேமை டிபெண்ட் பண்ணாதீங்க, ஐடி நம்பரை டிபெண்ட் பண்ணுங்க, அது யூனிக்கா இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போகலாம். ஓகேவா? ஈக்குவல் VLOOKUP. ஸோ ஓபன் பண்ணிட்டேன். கீழே பாருங்க, வழக்கம் போல எக்ஸல் நமக்கு அதுவே கற்றுக் கொடுக்கும். கீழே இங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்குது, லுக்அப் வேல்யூன்னு கேட்குது. ரைட்டா? லுக்அப் வேல்யூனா ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி பேஸ் வேல்யூ. ரெண்டு டேட்டாலையும் இருக்கக்கூடிய ஒரு சேம் வேல்யூ, அது வந்து பேஸ் வேல்யூவா நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? நம்ம எதை டிபெண்ட் பண்ணி கண்டுபிடிக்க போறோமோ, இங்க நேமை டிபெண்ட் பண்ணலாம், இல்ல ஐடி நம்பரை டிபெண்ட் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், ஐடி நம்பர் எனக்கு யூனிக்கா இருக்கும். ஸோ ஐடி நம்பரை டிபெண்ட் பண்றேன். கிளிக் பண்ணிட்டேனா, ஸோ C3 கிளிக் பண்ணியாச்சு, காமா. இப்போ என்ன கேக்குது, டேபிள் அரே. எந்த டேபிள்ல இருந்து சர்ச் பண்ண போற, அந்த டேபிள் அரேவை முழுசா செலக்ஷன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எனக்கு டேட்டா வந்து இங்க இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த சீரியல் நம்பர்ல இருந்து செலக்ஷன் பண்ண கூடாது. நான் பேஸ் வேல்யூ அங்க என்ன எடுத்திருக்கேன், ஐடி நம்பர்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரூல் VLOOKUPல. ஸோ பேஸ் வேல்யூ எங்க எடுத்திருக்கணும், அங்க இருந்து தான் செலக்ஷன் பண்ணணும். ஸோ ஐடி நம்பர்ல இருந்து செலக்ஷன் பண்றேன், ஃபுல் டேட்டாவையும் செலக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ F4 பிரஸ் பண்ணி நான் இதை லாக் பண்றேன். சரிங்களா? F4 பிரஸ் பண்ணிட்டேன். லாக்னா என்னன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்க, டேட்டா ஒரு டாலர் சிம்பிள் வந்திருக்கு, சி திரும்பி டாலர் சிம்பிள் வந்திருக்கு, இங்க ஒரு டாலர் சிம்பிள், இங்க ஒரு டாலர் சிம்பிள். இப்படி எல்லா எழுத்துக்குமே ஒவ்வொரு டாலர் சிம்பிள் வரதுக்கு பேர் தான் லாக் பண்றது. அப்படி வந்துருச்சுன்னா இந்த டேபிள் அது லாக் பண்ணிடும். இந்த டேபிளுக்குள்ளவே அது அகைன் சர்ச் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா லாக் பண்ணணும். ஒரு சில சிஸ்டம்ல வந்து டைரக்டா F4 பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில சிஸ்டம் லேப்டாப்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபங்க்ஷன் பட்டனை பிரஸ் பண்ணி F4 பிரஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ F4 பிரஸ் பண்ணி நீங்க ஷார்ட்டா 4 எழுத்துக்குமே டக்குன்னு ஒரு டாலர் சிம்பிளை போட்டுடலாம். இல்ல நீங்க மேனுவலா போயிட்டு டாலர்னு சொல்லிட்டு பிரஸ் பண்ணலாம். பட் அது தேவையில்லை. F4 பிரஸ் பண்ணுங்க, 4த்துக்குமே ஒரே நேரத்துல டாலர் சிம்பிள் வந்துடும். ஓகேவா? இப்போ அந்த டேபிள் லாக் ஆயிடுச்சு. இப்போ கமா போடுறேன். போட்டாங்களா? அடுத்தது என்ன கேக்குது பாருங்க, காலம் இண்டெக்ஸ் நம்பர். எத்தனையாவது காலம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஓகேவா? அந்த டேபிள்ல இருந்து இப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ இருக்கு இல்லையா, அது எத்தனையாவது காலம்னு கேக்குது. பட் இதுல நோட் பண்ணணும், நம்ம செலக்ஷன் பண்ணது இங்க இருந்து தான் செலக்ஷன் பண்ணணும். நமக்கு தேவையான காலம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ அப்போ 1 2 3 4 5. ஓகேவா? இங்க இருந்தா என்னணும், நீங்க சப்போஸ் சீரியல் நம்பர்ல எண்ணிட்டீங்கன்னா 6ன்னு வந்துடும், தப்பா போயிடும். சரியா? இப்போ இது வந்து 5. நான் இங்க என்ன பண்றேன், 5ன்னு போட்டு கமா கொடுத்து ஒரு 0 பிரஸ் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இந்த 0 எதுக்கு அப்படின்னா, இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல வந்து எரேஸ் பண்றேன். இங்க காட்டும் ட்ரூ வேல்யூ எப்படி இருக்கணும், ட்ரூவா இருக்கணுமா இல்ல ஃபால்ஸா இருக்கணுமா. அதாவது எக்ஸாக்ட் மேட்சா இருந்தா ஃபால்ஸ்ன்னு போடுங்க. அந்த ஃபால்ஸுக்கு ஷார்ட்கட் வந்து 0. அப்ராக்சிமேட் மேட்சா இருந்ததுன்னா 1ன்னு போடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த அப்ராக்சிமேட் மேட்ச்ன்றது நான் டீடைல் வந்து அடுத்த வீடியோல கொடுக்குறேன். இப்போ நமக்கு தேவை எக்ஸாக்ட் மேட்ச் தான். அதாவது இந்த ஐடி நம்பருடைய எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு வேணும். சரிங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஃபால்ஸ்ன்றதுக்கு ஷார்ட்கட்டா நம்ம 0 போடலாம். போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் தட்டுறேன்.
இப்போ நமக்கு வேல்யூ வந்துருச்சா? இப்போ நான் இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வேல்யூ வந்துருச்சு. கீழே என்ன இருக்காரு? அப்துல் கலாம் 15,000 இருக்கு. டேட்டாவில் போய் செக் பண்ணுவோம். ஓகே, அப்துல் கலாம் 15,000 கரெக்டாக வந்துருச்சா நமக்கு? ஸோ இதுதான் வந்து VLOOKUP ஃபார்முலா. திரும்பவும் நான் உள்ளே போய் ஒரு தடவை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். VLOOKUPனா வெர்டிக்கல் லுக்கப். இந்த C3ன்றது எதை பேஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ் வேல்யூ இங்கே ஐடி நம்பரை பேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டேபிள், நம்ம டேட்டா எங்கே இருக்கோ அந்த டேபிளை வந்து செலெக்ஷன் பண்ணணும். ஓகேவா? டேட்டா வந்து நமக்கு இந்த இடத்துல இருந்தது, ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்ன காலம் நம்பர், நமக்கு தேவைப்படக்கூடிய காலம் நம்பர் என்ன, அந்த காலம் நம்பரை இங்கே போட்டுட்டு கமா எக்ஸாக்ட் மேட்சுக்கு ஷார்ட் ஃபார்ம் 0 போட்டு என்ட்ரி கொடுத்தா போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் பேஸ் வேல்யூ, ரெண்டாவது டேபிள் ஃபுல் செலெக்ஷன் பண்ணி அதை லாக் பண்ணணும், மூணாவது காலம் இண்டெக்ஸ் நம்பரை கரெக்டாக போடணும், நாலாவது எக்ஸாக்டுக்கு ஷார்ட் 0. சரிங்களா? இப்போ இந்த டாலர் சிம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, F4 ப்ரெஸ் பண்ணி, அது என்னன்னா உங்களுக்கு டேட்டா ஒரே எக்ஸலுக்குள்ள இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்க F4 ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்போ திரும்பவும் அகைன் VLOOKUP போடுறேன். VLOOKUP போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் வேல்யூ போட்டுட்டு கமா. இப்போ எனக்கு வந்து இந்த எக்ஸலுக்குள்ள வந்து அந்த டேட்டா இல்லை, அதாவது இந்த டேட்டா விட்டுருங்க, இது வந்து இந்த எக்ஸலுக்குள்ளவே இருக்கு. ரைட்டா? ஸோ நான் இப்போ இதை விட்டுட்டேன். இந்த எக்ஸலே இல்லாம இன்னொரு எக்ஸல் எனக்கு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இது வேற எக்ஸல். ஓகேவா? இந்த எக்ஸல் எனக்கு டேட்டா இருக்கு, இதை நான் செலெக்ஷன் பண்றேன். பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் F4 ப்ரெஸ் பண்ணவே இல்லை, இங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டாலர் சிம்பிள் வந்துருச்சு. பாருங்க, தெரியுதுங்களா? இங்க ஒரு டாலர், இங்க ஒரு டாலர், இங்க ஒரு டாலர். ஸோ ரெண்டுமே வேற வேற எக்ஸலா இருந்ததுன்னா எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கா டாலர் சிம்பிளை போட்டுடும். ஓகேவா? இப்போ நீங்க F4 ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்போ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டாலர் சிம்பிள் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து தப்பா வந்துடும். சரியா? சேம் எக்ஸல்ல டேட்டா இருந்தா மட்டும்தான் F4 ப்ரெஸ் பண்ணணும். வேற வேற எக்ஸல்ல டேட்டா இருந்தா F4 ப்ரெஸ் பண்ண கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ கமா நமக்கு தேவையானது 5,0. ஸோ ஆன்சர் நமக்கு வந்துடுச்சுங்களா? ஸோ இதுதாங்க VLOOKUP, இந்த வெர்டிக்கல் லுக்கப். ரைட்டா? பட் VLOOKUPல என்ன ஒரு ப்ராப்ளம் சொல்லிடுறேன். VLOOKUPல நம்ம பேஸ் வேல்யூ எங்க இருக்கோ, ஓகேவா, அந்த பேஸ் வேல்யூல இருந்து பேக்ல வர வேல்யூ தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த டேட்டால போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த பேஸ் வேல்யூ ஐடி நம்பர்ல இருந்து இந்த பேக்ல வந்த சேல் வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? பட் ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த சீரியல் நம்பரை கண்டுபிடிக்க சொன்னா அது VLOOKUPல முடியாது. ஓகேவா? பேஸ் வேல்யூ இங்க இருக்கும்போது அதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூவை VLOOKUPல கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர வீடியோல போடுறேன். அப்படி ஃப்ரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க இண்டெக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கீங்க. ஓகேவா? வணக்கம் கைஸ், நான் உங்கள் செல்வம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல திருக்குறள் கேட்டிருப்பீங்க. என்னடா இந்த வீடியோக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம் நினைச்சிருப்பீங்க. ஒன்னும் இல்ல பாஸ், திருவள்ளுவர் அன்னைக்கே எழுதியிருந்தார் 1330 குறள். அது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய நெறிமுறைக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி மனுஷனுக்கு தேவையான எல்லா நாலேஜுமே கொடுக்குற மாதிரி 1330 வீடியோ பண்ண எனக்கு ரொம்ப ஆசை பாஸ். ஸோ அதுக்கு தான் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அது இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம 1330 வீடியோ மூலமா ஒரு எம்ப்ளாய்க்கு, ஒரு மாணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து வீடியோவையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.